செம்ம டேஸ்ட்டு. இனி ஒரு வாரத்துக்கு ஸ்நாக்ஸ் பிரச்சனையே இல்லைங்க. சிம்பிளாக ஈஸியாக இந்த மாதிரி செய்து வைங்க. அதுக்கு சின்ன மிக்சர் ஜாரில் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து மிக்சிங் பவுலில் மாற்றிக்கங்க. கூடவே இன்னொரு கப்பு ரவையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து சேர்த்துருக்கு. இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு கோதுமை மாவு, 1/2 டீஸ்பூன் உப்பு, ஜீரகம், சில்லி ஃப்ளக்ஸ், எள்ளு, கூடவே கருவேப்பிலை பொடிசாக கட் பண்ணி சேர்த்து மாவோடு நல்லா கலந்துட்டு, இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெயை சூடு பண்ணி ஊற்றி மாவோடு நல்லா கலந்துக்கங்க. இது மாதிரி கைகளால் நல்லா கட்டிகளாக இல்லாமல் உடச்சி விட்டு கலந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு சாஃப்டாக பிசைஞ்சிக்கங்க. கொஞ்சம் நெழுப்பாக பிசைஞ்சிக்கங்க. அப்போ தான் ஊறி வந்ததுன்னா கரெக்டாக இருக்கும் சாஃப்டாக. அப்படியே மூடி வச்சுடுங்க. ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். இப்போ இன்னொரு மிக்சிங் பவுலில் 1 டீஸ்பூன் கோதுமை மாவு, 2 டீஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்து சிறு கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மாவு ஊறி நல்லா சாஃப்டாக இருக்குது. இருந்தாலும் அழுத்தி ஒரு முறை பிசைஞ்சிட்டு பிசைஞ்ச மாவுலேருந்து 3 உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் பெரிய உருண்டைகளாகவே உருட்டி எடுத்து இதை கவுண்டர் டாப்பில் கோதுமை மாவில் பெரட்டி எடுத்து வச்சு கொஞ்சம் மெலிசாக தேய்ச்சிக்கங்க. ரவுண்டாக இல்லாமல் இது மாதிரி நீட்டு வாக்கில் தேய்ச்சிட்டு இப்போ அதில் கலந்து வச்ச கோதுமை மாவு பேஸ்ட்டை சுற்றிலும் பரவலாக தடவிட்டு மேலேருந்து ஒரு மடிப்பு கீழேருந்து ஒரு மடிப்பு மடிச்சுட்டு இப்போ அப்படியே மொத்தமாக ஒரு மடிப்பு மடிச்சிங்கன்னா நீட்டாக இது மாதிரி ஒரே சைஸில் கிடைக்கும் மெலிசாக. இப்போ இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையுமே உருட்டி கட் பண்ணி எடுத்து பிளேட்டில் வச்சுட்டிங்கன்னா எண்ணெயில் பொரிச்செடுக்க ஈஸியாக இருக்கும். நல்ல லேயராக வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரியே எல்லாத்தையுமே தேய்ச்சி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சூடான எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் தேவையான அளவு உள்ளே சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரித்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் உள்ளேயும் வெந்து மேலேயும் நல்லா பொன்னிறமாக செவந்து கிடைக்கும். அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா உள்ளே வேகாமல் மேலே பொன்னிறமாக சீக்கிரமாகவே செவந்துடும். இப்போ எல்லாம் ஒரே ஈவனாக செவந்து வெந்து பொன்னிறமானதும் இதை அப்படியே எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கங்க. சூடான டீ காஃபியோட சாப்பிட அவ்வளோ சூப்பராக அருமையாக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி ரவையை வச்சு சிம்பிளான இந்த ஸ்நாக்ஸை செஞ்சு வச்சுட்டிங்கன்னா இனி ஸ்நாக்ஸ் பிரச்சனையே இல்லைங்க.